அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் சீம்பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போது சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விடுற கேப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருந்தோம். அது நல்லா கொதிக்கக்குள்ளே இதை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சீம்பாலை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஆறி வரட்டும். இப்போது 2 நிமிஷம் போல் ஆறிருக்கு. நல்லா ஆறி வந்துருச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கவுத்தரலாம். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சாஃப்டான சீம்பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ.